தாவீதுக்கு விரோதமாய் ஒரு பக்கம் அவன் கூடவே உயிரை கொடுப்பேன் சொன்ன அந்த சொந்த ஜனங்கள் எழும்பி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பெத்த பிள்ளைய விரோதமாய் எழும்பி இருக்குது. போகிற பக்கமெல்லாம் சூழ்ச்சிகள், ஆபத்துகள், கண்ணிகள், வலைகள், தந்திரங்கள், வஞ்சகங்கள், எதிர்ப்புகள், அல்லேலூயா, இத்தனை எழும்பி இருக்குது. இதுக்கு நடுவுல தான் அவர் பேசுறார். கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை மாறவே இல்லை. கர்த்தர் மேல வச்ச விசுவாசம் மாறவே இல்லை. எதை விட்டாலும் விசுவாசத்தை விடக்கூடாது. அந்த விசுவாசம் உங்களை தூக்கி மலை மேல உட்கார வச்சிடும். மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல உங்க குடும்பத்தை மாத்திரும். அந்த விசுவாசம் அற்புதத்துக்கு மேல் அற்புதத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசம் எதிரிகளுடைய கண்ணிகளை அறுத்து போடும். அந்த விசுவாசம் எதிரிகளுடைய வலைகளை அறுத்து போடும். அந்த விசுவாசம் சத்துருவின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும். அந்த விசுவாசம் சாத்தானின் வஞ்சகங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அந்த விசுவாசம் தேவனிடத்தில் இருந்து உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். அந்த விசுவாசம் அற்புத மண்டலங்களுக்குள்ளாக உங்களை கொண்டு போகும். தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்கள் கெட்டு போவது இல்லை. அல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாய் ஒரு பக்கம் அவன் கூடவே உயிரை கொடுப்பேன் சொன்ன அந்த சொந்த ஜனங்கள் எழும்பி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பெத்த பிள்ளைய விரோதமாய் எழும்பி இருக்குது. போகிற பக்கமெல்லாம் சூழ்ச்சிகள், ஆபத்துகள், கண்ணிகள், வலைகள், தந்திரங்கள், வஞ்சகங்கள், எதிர்ப்புகள், அல்லேலூயா, இத்தனை எழும்பி இருக்குது. இதுக்கு நடுவுல தான் அவர் பேசுறார். கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை மாறவே இல்லை. கர்த்தர் மேல வச்ச விசுவாசம் மாறவே இல்லை. எதை விட்டாலும் விசுவாசத்தை விடக்கூடாது. அந்த விசுவாசம் உங்களை தூக்கி மலை மேல உட்கார வச்சிடும். மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல உங்க குடும்பத்தை மாத்திரும். அந்த விசுவாசம் அற்புதத்துக்கு மேல் அற்புதத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசம் எதிரிகளுடைய கண்ணிகளை அறுத்து போடும். அந்த விசுவாசம் எதிரிகளுடைய வலைகளை அறுத்து போடும். அந்த விசுவாசம் சத்துருவின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும். அந்த விசுவாசம் சாத்தானின் வஞ்சகங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அந்த விசுவாசம் தேவனிடத்தில் இருந்து உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். அந்த விசுவாசம் அற்புத மண்டலங்களுக்குள்ளாக உங்களை கொண்டு போகும். தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்கள் கெட்டு போவது இல்லை.